ChatGPT எடுக்கலாம். ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு சீரீஸை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, ஒரு 45 நிமிஷத்தில் 10 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்ற சீரீஸில் இன்றைக்கி இந்த வாரத்தோட கடைசி நாள், அதாவது இன்றைக்கி 3000ஓட இதை முடிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து லாங் ரன் போகணும், கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் வேணும். இதுக்கப்புறம் வந்து ஓடுனேன் அப்படின்னா அடுத்த நாள் செத்துருவேன், அந்த மாதிரி இருக்குது உடம்பு. ஸோ திங்கக்கிழமை வந்து நம்ம திருப்பி வந்து ஸ்பீட் ஒர்க் அவுட்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த வாரம் லாங் ரன்னை நிப்பாட்டிடுவோம். சொல்ல முடியாது, திடீர்னு நான் கொஞ்சம் மென்டல்ன்ற மாதிரி நாளைக்கு எந்திரிச்சு ஒரு நாள் ஓடுவேன். இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைன்றது ரெஸ்ட்டாக ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரம் பண்ணதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதை பற்றியும் பேசுவோம். அப்புறம் வந்து ஒரு மேல் ஹார்மோனோட டெஸ்டோஸ்டெரான் லெவலை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு அட்ரினலின் புஷ்ஷை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன் பாக்ஸிங் சேர்ந்தேன், எதனால் அந்த ஸ்போர்ட்டை பண்ணுறேன், எதனால் அதை பண்ணணும், ஒரு ஆன் ஃபீல்டு, இப்போ ஃபீல்டு அதாவது ட்ராக்கில் வந்து என்ன ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தாலும் எண்டில் வந்து ட்ராக்கில் வந்து பயன்படுத்தணும். ட்ராக்னால் நான் எதாவது சொல்கிறேன் அப்படின்னா கிரவுண்டில் பயன்படுத்துறது. இப்போ ஓடுற ப்ராக்டிஸாக இருக்கட்டும், பாக்ஸிங்காக இருக்கட்டும், எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு நம்ம அந்த ஸ்கில்லை கற்றுக்குறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு டிஃபென்ஸ் ஸ்கில்லை கற்றுக்குறோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ அதை நம்ம ஸ்கில்லை வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் பயன்படுத்தி தான் ஆகணும். அந்த மாதிரி நம்ம ஃபார்ம் ஆகணும். அதுதான் ஒரு பேசிக் டெஸ்டோஸ்டெரானோட வேலையே. சரியா? சரி, ஓகே. இன்றைக்கி ஓரலாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த 10 கிலோமீட்டர் 45 மினிட்ஸில் முடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருந்தேன், ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 1000 ஓடி இருந்தோம், ஒரு 5-6 செட்டு பண்ணியிருந்தது, ஒரு 4 மினிட்ஸ் ரெஸ்ட்டு. அது மாதிரி என்ன பேஸில் ஓடினேன் அப்படின்னா 4.14-17 அந்த வரை ரீச் ஆச்சு. அப்புறம் இன்னொரு நாள் என்ன பண்ணேன், 2 நிமிஷம் ஸ்பீடு 1 நிமிஷம் ஸ்லோ, 2 நிமிஷம் ஸ்பீடு அந்த 1 நிமிஷம் ஸ்லோன்ற இதில் ஒரு 10 நிமிஷம் ஓடினேன். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் வந்து 400x10 ஒரு 2.5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு. என்ன பேசுறது, ஒன்று ஈச் செட்டும் வந்து 1.24-25 அந்த இதில் ஓடுனது, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அப்புறம் நேற்று என்ன பண்ணது அப்படின்னா, பிரிட்ஜ் ரன்னில் தான் மிஸ்டேக்கே ஆகிப்போச்சு. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, பிரிட்ஜ் ரன்னை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணணும். ஒரு 45 மினிட்ஸை ரொம்ப ஈஸியாக 6 கிலோமீட்டர் பேஸ்லேயே ஏறி இறங்கணும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்பீடாக பண்ணிட்டேன். ஒரு 5 கிலோமீட்டர் பேஸில் ஏறி இது கீழே வந்து 6 கிலோமீட்டரில் இறங்குறதுன்றது தப்பாக பண்ணிட்டேன். அது வந்து நம்ம பண்ணுற ஒர்க் அவுட் வந்து தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம எதுக்காக போராடுறோமோ அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்காது, வேறு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ 10 கிலோமீட்டருக்கு நான் ஃபார்ம் ஆகிருக்கேன், ரெடியாக இருக்கேன் அப்படின்னா 3 கிலோமீட்டருக்கு ரிசல்ட் வந்துடும். சரியா? ஆனால் எங்கேயும் வேஸ்ட்டாக போகாது. ஸோ மிஸ்மேட்ச் ஆயிரும். அதனால் கரெக்டாக ஆர்டராக பண்ணணும் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானுமே அடிபட்டு தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ நானும் அப்கிரேட் ஆக உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸிங் ஆன் த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். எல்லாரும் எல்லா இடத்துலையும் 99% காந்தியாக தான் போகணும். அதாவது எப்படி அப்படின்னா, அஹிம்சையை பின்பற்றி தான் போகணும். எந்த இடத்துலையும் வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு அரக்கன் சொல்லிக்கலாம்ல, ஒரு டீமன், அதை வந்து என்றைக்கும் வெளியில் விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய முடியாது. அந்த லைஃப்ன்றது ரொம்ப மோசமான ஒரு லைஃப். சரியா? ஸோ அதுக்குள்ளே போயிடக்கூடாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு அரக்கனை எவ்வளோ நாள் தான் பூட்டி வைக்கிறது, அதை ஒரு நாள் வெளியில் விட்டு தான் ஆகணும். அதுக்கு வந்து பயன்படுத்துகிற இடம் தான் வந்து பாக்ஸிங்காக இருக்கட்டும், கிக் பாக்ஸிங்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு டிஃபென்ஸ் ஸ்கில் ஒரு ரிங்குக்குள்ளே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது லீகல். சரியா? அதுக்காக தான் அதை பண்ணுறது. எவ்வளோ நாள் நம்மளோட கோவத்தை, மற்றவங்க மேலே இருக்க வெறுப்பை அதை அப்படியே அடக்கி வச்சுருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற ஒரு அட்ரினலின் புஷ்ஷையாக இருக்கட்டும், டெஸ்டோஸ்டெரான் லெவலாக இருக்கட்டும், ஒரு பேசிக்காக ஒரு மென்னு அந்த காலத்தில் இருக்கான் அப்படின்னா ஒரு பேட்டில் ஃபீல்டு போகிறதுக்காகவே இங்கே ரெடி ஆவான தவிர்த்து, உடம்பு அழகாக வைக்கணும், நான் வந்து இப்படி திரியணும் அப்படி திரியணுன்றதுக்காக உடம்பு ரெடி பண்ண மாட்டான். பேட்டிலில் அங்கே போய் அந்த ஃபீல்டு என்னோட பெர்ஃபார்மன்ஸை பாடுறா அப்படின்றதுக்காக அவன் இவ்வளோ ஒர்க் அவுட்டும் இவ்வளோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணி நல்லா சாப்பிட்டு அதை ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுவான். நான் ஆம்பளை அப்படின்ற மாதிரி அதில் ப்ரூவ் பண்ணுறது. ஸோ நம்ம ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், நம்ம உடம்பு ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், பாக்ஸிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், எண்ட் ஆஃப் த டே அடி வாங்குகிறோம் அடி கொடுக்குறோன்றது பிரச்சனை இல்லை. நம்மளோட டெஸ்டோஸ்டெரான் லெவலையும் சரி அட்ரினலையும் சரி எவ்வளோ கரைக்கிறோமோ அவ்வளோ நம்ம ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். இதுதான் பேசிக் மேல் ஹார்மோன். சரியா? அதை யூஸ் பண்ணுங்கள். இதை தவிர்த்து நான் பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே சும்மா இருக்கிறது, ஐடியில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டி வாழ்கிறது வந்து எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அது வெறுமனே ஒரு ரீப்ரொடக்ஷனுக்கு வாழ்கிற மாதிரி ஒரு லைஃப் ஆகி போயிடுது. சரி, இதுக்குள்ளே டீப்பாக போனோம்னா ரொம்ப இஷ்யூ ஆயிரும். ஸோ இதான் இப்போ வந்து நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டை என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்கிறது. சரி, ஓகே. இன்றைக்கி இந்த விளாக் இதோட முடிச்சுக்குருவோம். இதுக்கப்புறம் வந்து 10 கிலோமீட்டருக்கு உண்டான ஷெடியூலை அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் என்னன்றதை நான் ஆர்டராக போடுறேன். ஓகே, நாளைக்கு டயட்டை பற்றி நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான். ஓகே, பாய்.